வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பலாக்காய் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1 சிறுசாக கட் பண்ணியிருக்கேன், கரம் மசால் தூள் 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, சோம்பு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பிரியாணி இலை 1, பலாக்காய் 400 கிராம், தேங்காய் 5 டீஸ்பூன், சிறிதளவு இஞ்சி, 10 பல் பூண்டு, 5 முந்திரி, வரமிளகா 3. இப்போ பலாக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கையிலையும் கத்தியிலையும் தடவி எடுத்துக்கோங்க. இதில் பால் வரும், அதனால் அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் கையில் எண்ணெய் தடவுறோம். இப்போ நடுவில் பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் பால் வரல, அதனால் அப்படியே நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் வந்துச்சு அப்படின்னா நடுவில் கட் பண்ணுறப்போ நீங்கள் அதை கழுவிக்கோங்க பலாக்காயை. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிற அந்த சதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பகுதி தேவையில்லாதது. இதை நறுக்கிறப்போ உடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்போ தான் கருத்து போகாது, இல்லைன்னா உடனே கருத்து போயிடும். இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறையா விசில் விட்டிங்க அப்படின்னா குழஞ்சிடும். 1 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய், இஞ்சி, பூண்டு, முந்திரி, வரமிளகா சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாணலியில் நல்லெண்ணெய், சோம்பு, பிரியாணி இலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போடலாம். 30 வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். மீடியமான சைஸ் தக்காளி 1 போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி மசியணும். இதில் சிம்லே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தனியாத்தூள், கரம் மசால் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள் தான் போட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு பலாக்காய். இப்போ இதை தண்ணியோடையே இதை ஊற்றிடலாம். அதில் நல்லா மாவாட்டம் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலான் இருக்கேன். பாருங்கள், பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிடுறதைய. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு விழுதை இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சு விழுதை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஆல்ரெடி பலாக்காய் வெந்து தான் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், சுவையான பலாக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.